ஓகே, சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போகலாம், ஜஸ்ட் டு மேக் இட் அ லிட்டில் பிட் லைட். நீங்கள் நடித்த ஹீரோயின்ஸில் எந்த ஹீரோனோட நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்க? ஜென்ரலாக த பெஸ்ட் கெமிஸ்ட்ரி ஐ ஹேட் வாஸ் வித் நதியா. ஓகே, ஆன் ஸ்க்ரீன். பட் பேசிக்காக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வி ஆர் வெரி கிரட்ஜிங் படீஸ். ரெண்டு பேரும் ரெண்டு ஆம்பளைங்க மாதிரி பேசிக்குவோம், ரெண்டு ஆம்பளைங்க மாதிரி திட்டிக்குவோம். அப்படிலாம் வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்குது. வி ஹேவ் வெரி டூ கை ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதுக்கு மேலே கிடையாது. வி டோன்ட் ஹேவ் that great rapport, but we are good friends. Actually சொல்லப்போனால் the person I have a lot of respect for is Soundarya. Okay. Tell you, as a co-star, the world misses her, the industry misses her, a lot of us heroes miss her because she's a powerhouse of talent. Sure. Amazing smile, amazing, she lights the screen up, and Soundarya is one actress I would keep close to my heart. ஓகே, எந்த டைரக்டரோட படத்தில் நடிக்கும்போது பயந்துக்கிட்டே நடிக்கிறீங்க, இல்லைனா ஒரு டஃப்பாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? இது இருக்கு நம்ம டைரக்டர் விஜய்ங்க. அவர் நடுவில் நான் வந்து எப்படின்னா, எல்லோரும் வந்து கேமரா ஸ்டார்ட் ஆனோடனே மூச்சை நிறுத்திடுவாங்க, மூச்சை நிறுத்திட்டு டைலாக் பேசுவாங்க. நான் கேமரா ஸ்டார்ட் ஆனோன்னு வந்து மூச்சு எடுக்க ஆரம்பிப்பேன். பிகாஸ் ஐ எம் வெரி ரிலாக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஐ லைக் டு பி ரிலாக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஐ டோன்ட் திங்க் கேமரா வந்து கேமரா ரெடி ஸ்டார்ட் ஆனோன்னு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்படின்லாம் என்னால் பேச தெரியாது. தட்ஸ் நாட் மை ட்ரைனிங். பிகினிங் இங்கே பாரதி சார், வாசு சார் எனக்கு ட்ரெயின் பண்ணதே வந்து டேய் நடிக்காத இப்படின்னே வந்து ட்ரெயின் பண்ணாங்க. மோர் ஆஃப் அ நேச்சுரல் ஆக்டர். அண்ட் என்ன பண்ணாலும் நம்ம ட்ராமா பண்ணால் கூட அது முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இவர்கிட்ட நம்ம தெரியாதனமாக டைலாக் பேசிக்கிட்டு எச்சம் முழுகுனா கூட, சார் அது ஏன் சார் எச்சம் அது வந்து வேணாம் சார், நமக்கு எச்சம் முழுகாமல் பண்ணுங்கள் சார். சரி சார், ஓகே. அடுத்த டைலாக் பேசி தெரியாமல் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து சார் அந்த புருவம் ஓகே சார், அந்த கை மட்டும் வேணாம் சார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு டீப்பெல்லாம் பார்க்குறாருன்னா நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ ரீசெண்டாக விஜய் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம். ஸோ அப்போலேருந்து கொஞ்சம் பயந்து நடிக்கிறது. சார் இந்த கை இப்படி வரும் ஓகேவா சார் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கிறது. தவிர பண்ணி காட்டுங்க சார், ஓகே சார் அப்படின்னு போய்ட்டு வருவார். அவர்கிட்ட யூ ஹேவ் டு ரன் எவ்ரிதிங் பை ஹிம் பிகாஸ் ஹி டசன்ட் வாண்ட் எனி அன்வான்ட் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனோ இல்லை கை அசைவோ அவருக்கு பிடிக்காது அவருக்கு. ஸோ ஐ லவ் தட் அபவுட் ஹிம், தட் இஸ் கிளியர் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ அது வந்து மறுபடியும் ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ உங்கள் கரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவி? ஓகே, இம்பார்ட்டன்ட் மூவினா பன்னீர் புஷ்பங்கள். அது இல்லைன்னா நான் இல்லையே. ஸோ யுவர் கோ டு buddy in the industry? There was a time whenever I had a small mental, physical, personal, social problem. Muralin ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன் நான். Very sad that he is not there anymore, and all my wishes, prayers and blessings to Atharva, because அந்த லெவல்லாம் சேர்த்து ஒரு டபுள் மடங்கு நான் வந்து I am giving it to Atharva. I want him to do well in life, and Atharva darling தான் கூப்பிடுவேன் நான். Because I get along better with youngsters. அவங்க எந்தூசியாசம், அவங்க கண்ணில் இருக்கிற அந்த ஆசை, ஹோப், இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ். ஐ கெட் அ லிட்டில் டிசைர் டு கண்டினியூ, இன்னொரு 20-30 வருஷம் கண்டினியூ பண்ணணுன்ற ஆசை வருது. இல்லை இந்த கிளப்போட்டுக்கெல்லாம் உட்காந்தா போதுப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். அது வரக்கூடாது எனக்கு. ஐ லைக் டு ஸ்டே யங், ஃபீல் யங். ஐ ஹேவ் a lot of friends, I have a lot of acquaintances, but ஏதாவது பிரச்சனைன்னா ஓடுற ஆள். Off the bat I can't think of anybody. I'm a little too quiet personal person. So என் ப்ராப்ளம் வந்து வேறு யாரோட ப்ராப்ளம் ஆகக்கூடாது. மற்றவங்க ப்ராப்ளம் நான் ஏற்றுக்குவேன், பட் என்னோட சந்தோஷம் மற்ற எல்லாரோட சந்தோஷம் ஆகலாம். நீங்கள் பார்த்து பொறாமப்படுற ஒரு ஆக்டர்? இந்த உலக நாயகன் ஒருத்தர் இருக்காருங்க, ரொம்ப பொறாமப்படுறாங்க. இன்னும் கிளாமராக இருக்கார், இன்னும் யங் மேன் மாதிரி அப்படி இப்படி நடந்துகிட்ருக்காரு. அவர் மேலே எனக்கு ஒரே கோவம். நான் வந்து என்னை காலில் விழ விட மாட்டேங்கிறாருங்க எனக்கு. பிகாஸ் எனக்கு அப்போது பன்னீர் புஷ்பங்கள் டயத்தில் ஐ ட்ரைட், ஹி ஸ்டாப் மீ. இன்றைக்கி வரைக்கும் அவர் விட மாட்டேங்கிறார். அதனால ரொம்ப கோவமாக இருக்குது எனக்கு. I love him dearly, I love him so much. I think he's an amazing actor, and the kind of roles he's done and the kind of work he's done, huge respect to him. நான் வந்து இன்றைக்கி வந்து நான் நடிகனாக இருக்கேன்னா அந்த கமல் சாரை வந்து ஐடலைஸ் பண்ணதுனால தான், சின்ன வயசுலேருந்து அவர் ஐடலைஸ் பண்ணதுனால தான். அண்ட் பொறாமன்னா பிகாஸ் யூனோ still able to carry off so many things, and he still looks young, still looks fit, still looks, you know, with it. He is still worldly wise, and இன்னும் கண்டெம்பரரி விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்டின் பீபர், செலனா கோமஸ் பற்றி கூட பேசுகிறார் அவர். ஸோ ஐ ஆம் லைக் தட்.
பழைய காலத்து மேட்டர்லாம் ஓகே, இட்ஸ் ஆல் டு பி ரெஸ்பெக்டட். எப்பயாவது ஒரு வாட்டி கேட்கறது. ஆனால் நான் அந்த பழைய பாட்டு இல்லாமல் என்னால் தூங்க முடியாதுங்க, அந்த பழைய பாட்டு தாங்க பழைய பாட்டு அப்படின்னா தென் யூ ஆர் நாட் லிவிங் டுடே, யூனோ மைட் இஸ் வெல் டை. பழைய பாட்டு தான் முடிஞ்சு போச்சு, அப்போ தற்கொலை பண்ணிக்கோ, யூனோ. ஐ மீன் ஐம் சாரி, தற்கொலைன்றது நான் ஒரு காமெடியாக நான் சொல்லலை. இட் வாஸ் மென்ட் as a joke, ப்ளீஸ் டேக் இட் as a joke. பட் என்னன்னா யூ ஹேவ் டு லிவ் ஃபார் டுடே, யூ ஹேவ் டு லிவ் ஃபார் டுமாரோ, otherwise we have no business to live. One current generation hero whose work you admire a lot. The quite a few of them I admire a lot. எனக்கு இப்போ to tell two people, I have to tell two people. Vijay Sethupathiy's work I admire a lot because I think the range of work that he's doing, a lot of respect to him. I want him to continue doing the same thing. And another one is நம்ம இவர் எதிர்நீச்சல் ஹீரோ சிவகார்த்திகேயன். I keep watching their films. ஏன்னா இப்போ எனக்கு என் கண்ணு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுறாங்க பிகாஸ் ஆஃப் த சாய்ஸஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் தேர் டூயிங் அண்ட் தேர் கேப்பபிலிட்டிஸ். ரெண்டு பேரும் வந்து அடுத்து ரெண்டு பிரைட் ஸ்டார்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது ஃப்ரம் த ஃபில்ம்ஸ் தட் தேர் டூயிங் அண்ட் தேர் பர்ஃபார்மன்ஸஸ். ஐ வாண்ட் போத் ஆஃப் தெம் டு டூ வெல் அண்ட் என்னோட வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு போத் ஆஃப் தெம். அண்ட் அவங்க படங்கள் கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருப்பேன். இப்போ ஒரு சின்ன ட்ரிக்கி கொஸ்டின், நான் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும். இப்போ அகைன் உங்களுக்கு லீட் ஆக்டராக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அண்ட் விச் கரண்ட் ஜென்ரேஷன் ஹீரோயின் வுட் யூ வாண்ட் டு பி யோர் பேர்? இது முதல் நடிப்பனா இல்லையான்றது ஒரு டவுட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடிச்சிட்டேன் லீட் ஆக்டராக. இட்ஸ் நாட் டசன்ட் சவுண்ட் அப்பீலிங் அன்லெஸ் மேபி சம் மைண்ட் ப்ளோயிங் ஸ்டோரி ஆர் whatever ஃபாதர் ஸ்டோரி, ஐ டோன்ட் நோ வாட். எனக்கு நான் வந்து படம் ஹீரோவாக பண்ணி எனக்கு வந்து ஹீரோயினாக வரணும்னா இந்த ஸ்கார்லெட் ஜோஹான்சன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் டேய் ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அனுஷ்கா அட்ஜஸ்ட் ஆகிடுறேன். ஜஸ்ட் அ ஜோக். ஓகே. One thing that should change about the Tamil cinema industry today? Number one, Tamil cinema industry should have a lot of freedom. நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பட் நம்பர் டூ என்னென்னா கொஞ்சம் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும். பட் எதுக்குன்னா ஒரு 2-3 படம் நல்ல படங்கள் வருதுன்னா இம்மிடியேட்டாக வந்து ஒரு மாஸ் படம் ஒன்று வருது, ஹிட் ஆகுது, குட் எனஃப், ஓகே. மாஸ் படம் ஹிட் ஆன உடனே ஒரு 10 சின்ன படங்கள் அந்த மாஸ் படம் மாதிரி ட்ரை பண்ணுதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாஸ் படம் எதுக்கு ஹிட் ஆகுதுன்னா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவ்வளோ பட்ஜெட் போடுறாங்க. ஸோ அதனால் ஜனரஞ்சகமாக இருக்கணும்னு சொல்லி என்னென்ன திணிக்கணுமோ அதெல்லாம் திணிக்கிறாங்க. ஸோ அதனால் இட்ஸ் லுக்கிங் லார்ஜர் தென் லைஃப். பட் ஆன் எ ஸ்மாலர் பட்ஜெட் யூ கான்ட் ரெப்ளிகேட் தட்ன்றேன். யூ கான்ட். அந்த அளவுக்கு உங்களால் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க முடியாதப்போ கோ ஃபார் ஆஃப் பீட், கோ ஃபார் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு பீட்சா மாதிரியோ இல்லை சூதுக்காவு மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அங்கேயும் வந்து சேம் டிக்கெட் தான், 50 ரூபாய் டிக்கெட் தான், இதுக்கும் 50 ரூபாய் டிக்கெட் தான். இந்த படம் ஏன் வந்து பார்க்கணும், சின்ன படம் ஏன் வந்து பார்க்கணும்? நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் வந்து அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 பாம்பு யூஸ் பண்ணாங்க, நம்ம ஒரு பாம்பு வச்சு நம்ம யூஸ் பண்ணால் வந்து நான் எதுக்கு அந்த படமே போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் த ஒன்லி டிஃபரன்ஸ் யூ கேன் மேக் இஸ் கிவ் எ குட் கான்செப்ட், டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ அது ஒன்று தான். பீப்புள் ஹேவ் டு ட்ரை டிஃப்ரெண்ட் ஸ்டஃப். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தமிழ் சினிமாவுக்கு எனக்கு தமிழ் சினிமா மேலே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா கம்பேர்ட் டு தெலுங்கு சினிமா விச் இஸ் காட் இன் யூனோ மைண்ட், ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. ஒன்று பெரிய படங்கள் இல்லைன்னா ரொம்ப சின்ன படங்கள், இந்த நடுத்தரம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆகிப்போச்சு இண்டஸ்ட்ரி. தமிழ் சினிமா தான் எல்லா கிரேட்லேயும் எல்லா ஃபிலிம்ஸும் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ். அண்ட் இப்போ சி படம் திடீர்னு ஏ பட்ஜெட் ஏ கலெக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ விச் இஸ் அ ஹெல்தி திங் ஃபார் த இண்டஸ்ட்ரி. அண்ட் 2013 நீங்கள் பார்த்த பெஸ்ட் மூவி? பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தது வந்து ராஞ்சனா. ஓகே. தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஐ லவ்ட் இட். ஸோ அது நமக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு நிறைய ஹிந்தி பேர்லாம் ஆடிட்டாங்க. இந்திய ஆளுங்களாம் இப்படி கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஆள் போய் ஹிந்தியில் வந்து கலெக்ட் வந்திருக்காரு. அப்போது கமல் சார் போய் ஏக் துஜே கிளியே கலெக்ட் வந்தார். அதுக்கப்புறம் நம்ம ரஜினி சார் போய் ஸ்ரீதேவி கூட படம் பண்ணி கலெக்ட் வந்தார். ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இன்னொரு டேலண்ட் எல்லாரும் பார்த்து அப்படின்ற அளவுக்கு. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்சிங் ராஞ்சனா. இட் வாஸ் ப்ரவுட் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு 2013 தான் நான் சூதுக்காவும். I rate it as the best film that I've seen till now.
in 2030. So thank you very much, sir. Thank you for spending your time with us. It My was a pleasure. pleasure, and all the best for your films as Thank well you. as hero ஆகிற ஆசைகள். அந்த மாதிரி ஆசைலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, அதெல்லாம் இல்லை, பெருசாக இல்லை, ஆசையே இல்லை. ஐம் ஹாப்பி இன் மை ஓன் ஸ்பேஸ் ரைட் நவ். எனக்கு வந்து டைரக்ஷன், ஒரு நல்ல படம் எடுக்கணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆகணும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இன்னும் ஜாஸ்தி இருக்குது எனக்கு. ஆக்டிங் நைட் வந்து நடுராத்திரியில் எழுப்பி போலீஸ்காரனா நடி அப்படின்னு ரெடி அட்டென்ஷன் அப்படின்னு ஒன்று. ஸோ அது வந்து இட்ஸ் ஆட்டோ பைலட், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். திஸ் இஸ் மோர் மை பேஷன். Okay, so for your directorial venture, I guess நம்ம பப்ளிக் எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. So all the best for that. We are really looking forward to it. Thank you so much. Thank you.